ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று விடிந்துள்ள நாள் உனக்காகவே மலர்ந்துள்ளது என்று தான் சொல்லணும். இந்த நாள் பொன்னாளாக விடிந்துள்ளது தங்கமே. என்னை முழுமையாக நம்பும் என் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி செய்து காத்து கொண்டுள்ளது. சாயியே எனக்கு எல்லாம் என்று நான் என் அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன். மனம் தெளிவோடு இரு. எதன் மீதும் பற்று இல்லாத போது வழிகள் இருக்காது தங்கமே. காலம் ஒருபோதும் காத்திருக்காது. முடிக்க வேண்டிய கடமைகள் இன்னும் உனக்கு நிறைய இருக்கிறது. அதை செய்து விடு செல்லமே. நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்க விடமாட்டேன். என் துணையால் உன்னால் எதையும் கடந்து போக முடியும். உனக்காக ஒரு நல்ல வழி இருக்கின்றது கண்மணியே. அடுத்த சூரிய உதயத்திலும், அடுத்த நொடியிலும், அடுத்த தருணத்திலும் நம்பிக்கை வை. நீ கனவு காணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எப்போதும் ஒரு தெளிவான வழி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையோ அனைத்து வகையிலும் சோதனை கட்டமாக உள்ளது. உன்னுடைய கனிவான அன்பின் மூலமாகவே அனைத்தையும் குணப்படுத்த முடியும். நீ அமைதியாக இருந்தாலே மனதில் சுலபமான வழிகள் கிடைக்க தெளிவு பிறக்கும். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்கப் போகிறேன் தங்கமே. நீ அமைதியாக இருந்தாலே மனதில் சுலபமான வழிகள் கிடைக்க தெளிவு பிறக்கும். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்கப் போகிறேன். எதற்காகவும் கலங்காதே. உன் பணக்கஷ்டங்கள் தீரப்போகிறது. உன் மனக்கஷ்டங்கள் அதனால் தீரப்போகிறது. உன் திருமணம் இனிதே நடக்கப் போகிறது. உனக்கான மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு இன்று பெற்றுக்கொள்ளப் போகிறாய். அதனால் உன் மனம் தெளிவாகப் போகிறது. என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பார்த்துக் கொள்வேன். இன்னொன்று சொல்லட்டுமா? ரொம்ப சந்தோஷப்படுவாய். நீ நீண்ட காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. அற்புதம் நடக்கப் போகிறது. அதிசயம் நடக்கப் போகிறது. சந்தோஷமாக புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள். உனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக பிரகாசமாக அமையப் போகிறது. எத்தனை பேரிடம் ஏச்சு பேச்சுக்களை கேட்டாய் தங்கமே. உனக்கு புத்திர பாக்கியத்தை பெற்றவுடன் நல்லபடியாக இந்த தருணத்தில் சந்தோஷமாக இருப்பாய். கண்மணி, உன்னை தூசி என நினைப்பவரிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் நீ தென்படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் உன்னை தூசி என நினைத்தோம் என்று. யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தமே இல்லை. நீ அவர்களை அதிகமாக நம்பினாய் என்றுதான் அர்த்தம். உன் கோபத்தின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு பாசத்தின் ஆழம் புரியாது. அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் வீண், பாசத்தை காட்டுவதும் வீண். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் குறைகளை என்னிடம் கூறு. நான் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் நிவர்த்தி செய்வேன் என்பதை மட்டும் மறவாதே. பொய்களை வேகமாக நம்பும் உலகம் இது. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை. மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை, வாழும் விதத்தில் தான் உள்ளது. எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. உன் மனதில் உள்ள குமுறல்களை நான் அறிவேன். உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு நீ. அது உன் வீரம். ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு. அது உன் விவேகம். உண்மையாக கூட இருக்க தேவையில்லை. ஊமையாக இருந்தாலே போதுமானது தங்கமே. சில இடங்களில் ஜெயிப்பதற்கு அது உதவும். பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்குமே உதவும். யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தப் போகிறேன். நான் காட்டும் வழியில் நீ பயணித்து சென்று கொண்டே இரு. நீ நிச்சயம் உயர்வாய். மகிழ்வோடு இரு. என் கண்மணி, திடமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ எப்போது தளர்ந்து போய்விட்டாய். வாழ்வில் நிறைய சங்கடங்களை சந்தித்து விட்டாய். என்னிடம் வேண்டுதல்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறாய். கவலை கொள்ளாதே. நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும்.
உன் மனதில் இருக்கும் கோபத்தை விட்டுவிடு. அது உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. ஏன் இத்தனை குழப்பங்களை உன் மனதில் குவித்து வைத்துள்ளாய்? இதனால் தான் உன்னை நீ வருத்திக் கொள்கிறாய். தேவையில்லாததை தூக்கி போட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன் தங்கமே. உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும், அனைத்தும் நல்ல விதமாக மாறும். மாற்றம் தானே வாழ்க்கை, மாற்றம்தான் வாழ்க்கை. உனக்கு ஏமாற்றம் கிடைக்காது, நிறைய நல்ல மாற்றம் திருப்பம் கிடைக்கும். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும் என உறுதியாக நம்பு. என் குழந்தைகளை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். நான் உன் முன்னே செல்லும் தந்தை, உன் பின்னே வரும் தாய். கண்மணியே, கவனமாக இருந்துக்கோ. கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல, கவலை வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் நான் தீர்மானித்து எது நன்மையோ அதை நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். அதன் பலனாகத்தான் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறி வரும் முதல் நாள் இது. அதன் பலனாகத்தான் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறி வரும் திங்கள் முதல் அதெல்லாம் வெற்றிகரமாக நடக்க துவங்க போகிறது தங்கமே. கண்மணியே, என் செல்வமே, என் வைரமே, தங்கமே, உன்னை அலங்கரிக்க எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. நிச்சயம் மகுடம் சூடுவாய். உன்னை என் கையில் ஆசீர்வதித்து உயர்த்துவேன். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை மிளிரச் செய்ய போகிறேன். என் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் பரிபூர்ண சரணாகதி அடைந்து பொறுமை மற்றும் நம்பிக்கை வைத்து காத்திரு தங்கமே. நம்பிக்கையை மட்டும் என்றும் விடாதே. பூரண நம்பிக்கைக்கு அதீத சக்தி உள்ளது. அந்த நம்பிக்கையே உன் எண்ணங்களை பலிக்க வைக்கும், உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும். நீங்கள் அனைவரும் எனது துவாரகமா என் குழந்தைகள். என் அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். இனி இன்று முதல் நீ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப் போகிறாய். நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது. நீ நினைத்த வேலை கிடைக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு, உறுதியாக நம்பு. உன்னுடைய நான் என்றும் நான் இருப்பேன். நான் இருக்க பயமேன் தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்று செயல் மூலமாகவோ சொல் மூலமாகவோ ஏதேனும் ஒரு நபர்கள் மூலமாகவோ மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் வந்து நான் சேர வைப்பேன். இதுவே உன் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான முதல் அறிகுறி. உறுதியாக நம்பு. மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கும் இடத்தில் உனக்கு வேலை கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.